அடுத்தது சில பேர் கேட்கிறாங்க, இமாம் புகாரிக்கு பிழை வராதா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும் போது இந்த உலகத்துல யாருமே சொல்லாத ஒரு அதிசயமான அற்புதமான பிரமிச்சு போற அப்படி மயில் சிலிர்க்கிற ஒரு பதில சொல்றாரு. என்ன சொல்றார்? அவர் சொல்றத கேளுங்களே. இமாம் புகாரி மனிதர், ஆனால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்ப இமாம் புகாரிக்கு தவறு வராதா வருமாங்கிறது ஒரு விஷயம், தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லது அவர்களுடைய வேற வேற விஷயங்கள தவறு வராதுங்கிறது ஒரு விஷயம். சஹீஹுல் புகாரில தவறு வருமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சஹீஹுல் புகாரில தவறு வருமா வராதான்ட்டு சஹீஹுல் புகாரி இமாம் புகாரி தொகுத்து அது அதற்கு பல நூற்றுக்கணக்கான விரிவுரைகள் இமாம்கள் எழுதி, அதே மாதிரி அந்த சஹீஹுல் புகாரிக்கு உலக மக்களிடத்துல ஒரு கபூலியத் அல்லாஹ் தஆலா அதை உண்டு பண்ணியிருக்கிறார். மக்கள் அதை ஏற்றுக்கொள்றாங்க. குர்ஆனுக்கு அடுத்தபடி எல்லா மக்களும் உலகத்துல எந்த முஸ்லீம் மறுக்க மாட்டான். குர்ஆனுக்கு அடுத்தபடி எது சஹீஹான கிரந்தம்னா புகாரி. அப்ப அந்த அடிப்படையில எத்தனையோ இமாம்கள் சரி பார்த்து ஒரு இமாம் புகாரியை மட்டும் யோசிக்காதீங்க. சஹீஹுல் புகாரி வேற, இமாம் புகாரி வேற. அதாவது இமாம் புகாரி ஒரு பேச்சுல அல்லது ஒரு நடத்தையில ஒரு தவறு வாரது மனித நடிப்புல வரும். ஆனா சஹீஹுல் புகாரிங்கிறது வேற. சஹீஹுல் புகாரிங்கிறது அவர் தொகுத்து அவர் வாழ்ந்த காலத்துல பல அறிஞர்கள் அவருக்கு பின்னால பல அறிஞர்கள் அதை படிச்சு கொடுத்து பல மாணவர்கள், 1-2 மாணவர்கள் இல்ல, அவருடைய சபையில பல ஆயிரக்கணக்கான முஹத்திஸ்கள் இருப்பாங்க. புகாரி என்பது இமாம் புகாரி எழுதின ஒரு எங்களை இந்த காலத்துல எழுதுற கதை புத்தகம் மாதிரி இல்ல, இந்த காலத்துல எழுதுற ஒரு நாவல், இந்த காலத்துல எழுதுற ஒரு கதை புத்தகம் மாதிரி இல்ல. அந்த காலத்துல பல மாணவர்கள், பல ஆசிரியர்கள், பல அறிஞர்கள், பல பல ஆயிரக்கணக்கான, இப்ப எத்தனை ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எழுதி அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா? இப்ப அவங்க எல்லாம் பார்த்து அவங்க விளக்க சொல்லி அவங்க எல்லாம் லைவ்னு சொல்ல இல்லையே. அதாவது 1400 ஆண்டுகளாக விளக்கமே இல்லாத ஒரு குப்பையை தான் இந்த முஸ்லிம் உம்மத்து பின்பற்றது நினைச்சிருக்கீங்களா? இமாம் புகாரிக்கு பிழை வருமாண்டா வரும். இமாம் புகாரி என்றது வேற, சஹீஹுல் புகாரிக்கு பிழை வருமான்னு கேட்டா வராது. சஹீஹுல் புகாரி என்றது வேற, இமாம் புகாரி வேற, சஹீஹுல் புகாரி வேற. புகாரி இமாம் மனுஷன் பிழை வரும், சஹீஹுல் புகாரி மனுஷன் இல்ல பிழை வராது என்று சொல்கிறார். என்ன அறிவு கொள்ளுன்னு பாத்தீங்களா? சஹீஹுல் புகாரி என்றதுக்கு பிழை வராதா, காரணம் அது இமாம் புகாரி இல்லையா. இமாம் புகாரிக்கு பிழை வருமாம், காரணம் ஒரு மனிதராம். ஆனா இமாம் சஹீஹுல் புகாரி தானா உருவானுண்டா? அது வானத்திலிருந்து கீழே அல்லாஹ் போட்டானா? அல்லாஹ் வானத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றினவர்களுக்கு மாயிதாவை இறக்கின மாதிரி, உணவு தட்டை இறக்கின மாதிரி வானத்திலிருந்து சஹீஹுல் புகாரி என்ற ஒரு ஹதீஸ் கிரந்தம் விழுந்துச்சா? இமாம் புகாரி மனிதனாக இருந்தால் அந்த மனிதனான இமாம் புகாரியால் உருவாக்கப்பட்ட சஹீஹுல் புகாரில பிழை வராதா? இமாம் புகாரிக்கு பிழை வருமா? நடத்தையில பிழை வருமா? அவருடைய நடவடிக்கையில பிழை வருமா? அவருடைய ஞாபக சக்தியில பிழை வருமா? வராது. காரணம் ஞாபக சக்தி. அப்படி வமாக்கான ரப்புக்க நசியா, உமது இறைவன் மறப்பவன் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆனா இவர் சொல்கிறார் இமாம் புகாரியும் மறப்பவன் இல்லை, அவருடைய ஞாபக சக்தியில பிழையே வராது, அவருடைய சிந்தனையில பிழையே வராது, அவருடைய கல்வியில பிழையே வராது. சஹீஹுல் புகாரி என்பது இமாம் புகாரியுடைய ஞாபக சக்தி, சஹீஹுல் புகாரி என்றது இமாம் புகாரியுடைய இல்மு, சஹீஹுல் புகாரி என்றது இமாம் புகாரியுடைய உருவாக்கம். அப்ப இமாம் புகாரிக்கு பிழை வரும், புகாரி கிரந்தத்துக்கு பிழை வராதுண்டா இமாம் புகாரியோட அறிவுக்கு ஞாபக சக்திக்கு பிழையே வராது, தவறே வராது என்று சொல்லி சஹீஹுல் புகாரியை பாதுகாக்கிறதுக்கு முட்டு கொடுக்க போய் எந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிட்டாரு? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அல்லாஹ்விடத்துக்கு கொண்டு வந்து வைத்து விட்டார். நஊது பில்லாஹி மின்னா. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சஹீஹுல் புகாரில் சிறந்த ஹதீஸ் கிரந்தம் என்றதுல மாற்று கருத்து இல்ல. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹான ஹதீஸ்களை தொகுப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா புகாரி தவறுக்கு அப்பால் பட்டதா என்ற கேள்வி கேட்டால் அதிலே மாற்று கருத்து இருக்கிறது. தவறுக்கு அப்பால் பட்டது அல்லாஹ்வுடைய வேத நூலான அல் குர்ஆன் மட்டும்தான். அல் குர்ஆனை தாண்டி எதுவும் தவறுக்கு அப்பால் பட்ட நிலையில் அல்லாஹ் வைக்கவில்லை. அலிஃப் லாம் மீம். அல்லாஹ் சொல்கிறான் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, இது வேதம், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதல் லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வேதத்துலதான் சந்தேகமே வராது. சஹீஹுல் புகாரி அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு அடுத்த நிலையாம். இத சொல்றதுக்கு உன நாக்கு கூசல. அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு அடுத்த நிலை என்று ஏதாவது ஒன்று இருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு 2ஆம் நிலையில் எதுவும் இல்லை, 3ஆம் நிலையில் எதுவும் இல்லை, 4ஆம் நிலையில் எதுவும் இல்லை, 100ஆம் நிலையில் எதுவும் இல்லை, 1000ஆம் நிலையில் எதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு அடுத்த நிலை என்கிறார். இது சொல்றதுக்கு வாய் கூசனம். அப்படித்தான் இவங்களுக்கு பக்தியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரிக்கு அல் குர்ஆனுடைய அந்த அந்தஸ்து, அடுத்தபடியான அந்தஸ்து கொடுக்கணும் என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு வழிகட்ட சிந்தனை.
அடுத்தது அந்த புகாரில தவறே வராது என்பதற்கு ஏதாவது குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டினாரா? காட்டல. என்ன காட்டுறார்? அவருடைய காலத்துல ஆயிரக்கணக்கான முஹத்திஸீன்கள் அதை அங்கீகரித்தார்கள். அதுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சரகுகள் எழுதி இருக்கிறார்கள். அதனால அது சரி. அடுத்துதான் சொல்றாரு, உலக முஸ்லிம் மக்கள் மத்தியிலே அல்லாஹ்வே சஹீஹுல் புகாரிக்கு கபூலியத்தை ஏற்படுத்தினான். ஏன் அல்லாஹ் வஹி அறிவிச்சானா? உலக முஸ்லிம் மக்களுக்கு சஹீஹுல் புகாரி தான் கபூலியத்தான, குர்ஆனுக்கு அடுத்தபடியான கபூலியத்தான கிரந்தம் என்று அல்லாஹ் எங்கேயாவது வஹி அறிவிச்சு அதை எங்கேயாவது ஒரு மியூசியத்துல பாதுகாத்து வச்சிருக்கிறீங்களா? கொஞ்சம் சொல்லலாம். அந்த வஹி எந்த வசனத்துல வருது, குர்ஆன்ல எந்த அத்தியாயத்துல அந்த வஹியை சேர்க்கணும் என்று சொல்லுவீங்களா? எங்க கொண்டு போறாங்க? புகாரி கிரந்தத்தை மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு கிரந்தத்தை உருவாக்குவானோ அந்த அந்தஸ்துக்கு கொண்டு போட்டு வைப்பது ஈமானுக்கு, அகீதாக்கு உட்பட்ட ஒரு நிலையா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்கேயாவது தனக்கு தவறே வராது என்று சொன்னாரா? என்ற சஹீஹுல் புகாரியை பாருங்கள், இதுல எந்த தவறும் வராது, அப்படிப்பட்ட ஒரு கிரந்தத்தை நான் உருவாக்கிறேன் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட சொன்னதில்லை. அவரே சொல்லாதோண்ட இந்த சலப்புகள் ஏன் உருவாக்குறாங்கன்னா அப்பதான் அவனோட வட்டாரத்தை பாதுகாக்க முடியும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தியாகம் செய்தவர் என்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவரும் ஒரு மனிதர் தான். குல்லு பனி ஆதம யுக்திஉ பில்லைலி வன்னஹார், ஆதமுடைய சந்ததிகள் அனைவரும் இரவிலும் பகலிலும் தவறு செய்பவர்கள். அஹ்மதுல 20481வது செய்தி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ஆதமுடைய மகன் தவறு செய்பவர்கள் என்ற அடிப்படையில் ஞாபக சக்தியில் தவறுகள் வரும், செயல்பாடுகளில் தவறுகள் வரும், தகவல் அறியும் துறையில் தவறுகள் வரும், ஒழுக்கத்தில், நடத்தையில், ஈமானில், இறையச்சத்தில் குறைகள் வரும். அதுதான் மனிதனுடைய நிலை. இமாம் புகாரி உருவாக்கிய ஒரு உருவாக்கத்தில் தவறே வராது என்பது இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக இருப்பதை பார்க்கிறோம். அதே நேரத்துல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஹதீஸ் கிரந்தத்துல சில செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்திகளை பார்த்தால் அவரு மனிதனுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இல்லை, அவரும் தவறு செய்யக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார் என்பது நிரூபணமாகிறது. எப்படி வருது? புகாரியிலே 3849வது செய்தியாக ஒரு செய்தி வருகிறது. அம்ர் இப்னு மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரஅய்து ஃபில் ஜாஹிலியா, நான் ஜாஹிலியா காலத்தில் பார்த்தேன், கிர்தத்தன் இஜ்தமா அலைஹா கிர்தத்துன் கத் ஸனத், ஒரு பெண் குரங்கு விபச்சாரம் செய்த குற்றத்துக்காக வேண்டி குரங்குகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஃபரஜமுஹா, அந்த குரங்குக்கு கல்லெறி தண்டனையை நிறைவேற்றியது. ஃபரஜம்துஹா மஅஹும், நானும் சேர்ந்து அந்த குரங்குக்கு கல்லெறிந்தேன் என்று அம்ர் இப்னு மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இது மர்ஃபூஆன நிலையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி இல்ல, நபிகளாருடன் தொடர்பு படுத்தி வந்த செய்தி ஒன்று அல்ல. எதுக்கு அப்ப பதிவு செஞ்சாரு? குரங்கு விபச்சாரம் செய்யுமா? குரங்குல நிக்கா செஞ்ச ஆண் குரங்கு யாரு? நிக்கா செஞ்ச பெண் குரங்கு யாரு? இந்த நிக்காவை நடத்தின வலியா இருந்த வலி குரங்கு யாரு? இந்த திருமணத்தை நடத்தி வச்ச சபையில சாட்சிகளாக இருந்த குரங்குகள் என்ன? அப்ப நிக்கா செய்த நிலையில் இன்னொரு குரங்கோட பெண் குரங்கு விபச்சாரம் செஞ்சிருக்குது. அதனால் நிக்கா செஞ்ச குரங்கு விபச்சாரம் செஞ்சதுனால தான் கல்லெறி தண்டனை, இல்லைன்னா சாட்டையடி தான் கொடுக்கணும். அப்ப நிக்கா செஞ்ச குரங்கு என்றதுனாலதான் இன்னொரு குரங்கோட விபச்சாரம் செஞ்சிருக்கிறதுனால கல்லெறி தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்குது. அப்ப விபச்சாரம் செஞ்ச அந்த ஆண் குரங்கு எங்க? அந்த கண்களால் பார்த்த 4 சாட்சி குரங்குகள் எங்க? கல்லெறி தண்டனை என்ற சட்டம் மனிதர்களுக்கு போல குரங்குகளுக்கும் அமல்படுத்தலாம், விலங்கினங்களுக்கும் அமல்படுத்தலாம் என்று வந்த வசனம் எங்க? இதையெல்லாம் சிந்திச்சு பார்த்து இப்படிப்பட்ட ஒரு செய்தி வருதே, மக்கள் மத்தியில வருதே, அறிவிப்பாளர் ரசூலுடைய தொடர்பு இல்லாம வருதே, எதுக்கு இதை நான் தகவலா போடணும் என்று ஏன் டிலீட் பண்ணல? ஏன் இந்த தகவலை பதிவு செய்தார்? தகவலை ஆராய்ந்து பெற்றுக்கொள்ளும் துறையில் அவருடைய சிந்தனையிலும் தவறு ஏற்பட்டிருக்கிறது என்று நிறுவுவதற்காகவே. இந்த மாதிரி எதிர்காலத்துல முஃபாரிஸ் ரசாதிகளை போன்று சிலர் இமாம் புகாரிக்கு தவறே வராது என்று போற்ற கூடாது என்பதற்காக அல்லாவே வேணுக்கண்டு இதை பதிவு செய்ய வச்சாலும் தெரியல என்ற அளவுக்கு சம்பந்தமே இல்லாத, குர்ஆனுக்கு 100% மாற்றமான, ரசூலுல்லாஹ்வுடனும் தொடர்பு இல்லாத ஒரு செய்தியை எதற்காக புகாரியிலே பதிவு செய்தார்? இதுக்கு பதில் சொல்லலாமா? இது ஹதீஸ் இல்லதான், இது ரசூலுல்லாஹ்வோட மர்ஃபூஆன நிலையில் வரவில்லை தான். அப்ப எதுக்கு பதிவு செய்யணும்? எப்படி போட்டீங்க? புகாரியில் தவறே வராது, அது சஹீஹுல் புகாரி என்ன சொன்னீங்க. இப்ப என்ன சஹீ இதுல இருக்குது? இதுல நாங்க கேட்கிற நாங்க பின்பற்ற வேண்டிய உஸ்வத்துல் ஹஸனா என்ன இருக்குது? இப்ப நாங்க யாழ காட்டுக்கும் அல்லது ஏதாவது ஒரு அபரண காட்டுக்கும் போயிட்டு நிக்கா செஞ்சு வைக்கிற குரங்கு எது, நிக்கா செய்ய வைக்காத குரங்கு எதுன்னு பார்த்து நாங்களும் கல்லறிஞ்சிட்டு வரணுமா?
விபச்சாரம் செய்யற குரங்க தேடி, கல்லறிஞ்ச குரங்கு நம்முடைய கபாலத்தை அப்படி கவ்விக்கொள்ளும். இந்த வேலையை பார்க்க போன வேண்டாம், இத மார்க்க வேலை. இது எதுக்கு பதிவு செய்தார்? பதில் சொல்வாரா? அப்ப இமாம் புகாரி அவர்களும் ஒரு மனிதர் தான் என்பதை நிரூபிப்பதற்காக கூட அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஒரு செய்தியை பதிவு செய்ய வச்சிருக்கலாம். மனுஷன் தவறு செய்பவன். அதே போல இன்னொரு செய்தி வருது புகாரியிலே 5101வது செய்தி. அதில் ஒரு ஹதீஸ், ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டு கடைசி பகுதியில, இறுதி பகுதியில வருது. சுவைபா என்ப ஒரு அடிமை பெண், அபூ லஹபுடைய அடிமை பெண்ணா இருந்தா. அபூ லஹப் மரணித்த பிறகு அபூ லஹபை சுவைபா என்று சொல்லக்கூடிய அந்த அடிமை பெண் கனவில் காண்கிறார். ஃபலம்மா மாத அபூ லஹப், அபூ லஹப் மரணித்த பிறகு உரியஹு பஅலு அஹ்லிஹி பிஸர்ரி ஹீபத்தின், அவர் ஒரு மோசமான நிலையில் அவனுடைய குடும்பத்தை சேர்ந்த சிலர் கனவில் கண்டார்கள். அப்ப இந்த கனவுல கண்ட நேரத்துல கேட்கிறாங்களாம் கனவில் கண்டவர், மாதா லக்கீத்த, நீங்க எதை எதிர்கொண்டீர்கள், எதை கண்டீர்கள், அடைந்தீர்கள் என்று கேட்ட நேரத்துல கால அபூ லஹப், அபூ லஹப் சொன்னாராம், லம் அல்க பாதக்கும் கைர அன்னி சுகீது ஃபீ ஹாதிஹி பிஅதாகதி சுவைபத, நான் உங்களை விட்டு பிரிந்ததற்கு பிறகு எந்த சுகத்தையும் சந்திக்கவில்லை. ஆயினும் நான் எந்த சுகத்தை சந்திக்கிறேன் தெரியுமா? நான் சுவைபாவை விடுதலை செய்த காரணத்தினால் என்னுடைய இந்த விரல்களுக்கு இடையே நீர் புகட்டப்பட்டு கொண்டு நான் இருக்கிறேன் என்று அபூ லஹப் கனவில் சொன்னார் என்று இந்த செய்தியை உருவா என்பவர் அறிவிக்கிறார். இதுல அபூ லஹபுடைய குடும்பத்துல யாரோ கனவு கண்டாங்களாம். அபூ லஹப் நரகத்துக்கு போய் நரகத்துல 2 வீரர்களுக்கு மத்தியிலே நீர் புகட்டப்பட்டு கொண்டு இருக்கிறானா. அதுக்கு காரணம் சுவைபா என்ற அடிமையை விடுதலை செய்ததன் காரணமா. சுவைபா என்பது நபிகளாருடைய பிறந்த செய்தி அபூ லஹபுக்கு அறிவிப்பதற்காக வந்த அபூ லஹபின் அடிமை பெண்ணா. அந்த செய்தி கேட்டவுடன் அபூ லஹப் சந்தோஷத்தில், நபிகளாருடைய பிறந்த செய்தி கேள்விப்பட்ட சந்தோஷத்துல சுவைபாவை விடுதலை செய்ததனால நரகத்தில் இந்த 2 விரல்கள் மூலமாக நீர் புகட்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று அபூ லஹப் கனவுல வந்து சொன்னாராம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்த ஒரு செய்தியா? அபூ லஹப் குடும்பத்துல யாரோ கனவுல கண்டு அது மார்க்கமா? அபூ லஹபுக்கு நரகத்துல தண்டனை கொடுக்கப்படாமல் 2 விரல்களால் நீர் புகட்டப்படுகிறது என்பது தப்பத் யதா அபீ லஹபின் வத்தப்ப, அபூ லஹபுடைய 2 கரங்கள் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும் என்ற குர்ஆன் வசனத்துக்கு எதிரான ஒரு செய்தி இல்லையா? இதை எந்த அடிப்படையில் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்தார்கள்? புகாரி இமாம் அவர்களும் மனிதர் என்ற வகையில தவறு செய்பவர் தானே. இது ரசூலுல்லாஹ்வோட சம்பந்தப்படாத ஒரு செய்தி தானே. எதுக்கு பதிவு செய்தார்? மனுஷன் என்ற வகையில தகவல் துறையில், தகவலை ஆராய்ந்து பெற்றுக்கொள்ளும் துறையில் தவறுகள் வரும். அந்த தவறுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் இங்கே நிகழ்ந்திருக்கிறது என்பதை இதன் மூலம் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். அப்ப இமாம் புகாரிய கடவுள் அந்தஸ்தில் வைக்க வேண்டாம். இமாம் புகாரி வேற, சஹீஹ் புகாரி வேற இல்ல. இமாம் புகாரி உருவாக்கியதுதான் சஹீஹ் புகாரி. இமாம் புகாரி எதை உருவாக்கினாரோ, இமாம் புகாரி உருவாக்கியதில் தவறு வரும். காரணம், அவர் மனிதர். ஒரு மனிதர் தவறு செய்வார். அவர் எடை போட்ட அறிவிப்பாளர்கள் எல்லாம் 100க்கு 100 நம்பகமானவர்கள். அல்லாஹ் வஹீயின் மூலம் அவர்கள் நம்பகமானவர்கள் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்பகமானவர்களை எடை போடும் போது நபி அவர்களுக்கு சில வேளை தவறுகள் நிகழ்ந்திருக்கிறது என்பதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையிலே அஸ்ஹாபி அஸ்ஹாபி என்னுடைய தோழர்களே தோழர்கள் என்று நீர் புகட்டுவதற்காக செல்லுகின்ற நேரத்துல இவர்கள் உமக்கு பிறகு இந்த மார்க்கத்திலே வந்த வழியில் திரும்பி சென்று விட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற செய்தி புகாரியிலே 6576வது செய்தியில வருது. அப்ப நபிகளார் உலக பார்வையில அஸ்ஹாப் தன்னுடைய தோழர்கள் என்று கணிப்பிடுகிறார்கள். ஆனால் மறுமையிலே அவர்கள் பித்அத்வாதிகள், முர்த்ததானவர்கள், இந்த மார்க்கத்தை விட்டு வெறுண்டோடியவர்கள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துவான் என்று சொல்வதிலிருந்து நபிகளாருடைய கணிப்பிலேயே தவறு வரலாம் என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடாக இருக்கும் போது இமாம் புகாரிக்கு தவறே வராது என்று சொல்வது அல் குர்ஆனுக்கும் சுன்னாக்கும் வஹீக்கும் மாற்றமான ஒரு நிலைப்பாடு என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த பில்டப் காட்டுறது, இமாம் புகாரிக்கு தவறே வராது என்று சொல்வது முஃபாரிஸ் ரசாதி போன்ற சலப்பு வகைராக்களுடைய ஒரு போலியான வாதம் என்பதை இதன் மூலம் நாங்கள் நிரூபித்து விட்டோம்.